ஹே காய்ஸ், வெல்கம் டு our சேனல். ஃபெட்ரல் பேங்க்லேருந்து ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு நீங்கள் எந்தவித ஃபீஸும் கட்ட தேவையில்ல அண்ட் உங்களுக்கு எக்ஸாம் கூட இருக்காது. ஒரே ஒரு இன்டர்வியூ மூலிமா உங்களுக்கு ஜாப் கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 99,000 1 லட்சம் வரை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் 26/2/2025 அண்ட் ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் 2 பேருமே இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் தான். ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் விதவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபெட்ரல் பேங்க்லேருந்து ரிலீஸ் ஆன ஒஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் அண்ட் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் ரெண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் காமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபெட்ரல் பேங்க் ஒரு லீடிங் ப்ரைவேட் செக்டார் பேங்க். இந்த பேங்க்லேருந்து ஐடி டொமைன் சம்மந்தமான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பற்றி பார்ப்போம். அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டார்டிங் டேட் 19/2/2025 அண்ட் நீங்கள் 26/2/2025 நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட், இந்த ஐடி டொமைனுக்கு கீழே என்னென்ன ரோல்ஸுக்கு இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். டோட்டலாக 27 ரோல்ஸுக்கு இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுருக்காங்க. அதாவது AI/IS ஆர்கிடெக்ட், ஆண்ட்ராய்ட் டெவலப்பர், அப்ளிகேஷன் ஆர்கிடெக்ட், பிஸ்னஸ் அனலிஸ்ட், கிளவுட் ஆர்கிடெக்ட், கிளவுட் டெவலப்பர்னு 27 ஜாப் ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், நம்ம எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட், அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எம்டெக், எம்இ ஆர் எம்எஸ்சி, சிஎஸ் ஆர் ஐடி ஃபீல்டில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் எம்சிஏ முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் 60% ஆஃப் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் உங்களோட 10th 12th அண்ட் கிராஜுவேஷன் அண்ட் போஸ்ட் கிராஜுவேஷனில். அண்ட் உங்களோட மினிமம் ஏஜ் 27 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பிடெக் ஆர் பிஇ நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு மினிமம் 1 year போஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஐடி டொமைனில். அண்ட் உங்களோட அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் மினிமம் 50% ஆஃப் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க உங்களோட 10th 12th அண்ட் கிராஜுவேஷனில். அண்ட் ஏஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30 வயசுக்குள்ளே இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்களும் ஒரு இந்தியன் சிட்டிசனாக தான் இருக்கணும். நெக்ஸ்ட், நம்ம சேலரி டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம். அப்ளை பண்ணி செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு மினிமம் 12.5 lakhsலேருந்து 16.6 lakhs வரைக்கும் வருஷ சம்பளமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமமாக பார்த்தா கூட உங்களுக்கு மாதம் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் வரும்னு கோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் பெங்களூர், எர்ணாகுளம் ஆர் மும்பையில் தான் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு இந்தியாவில் எங்கே வேணாலும் உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்கலி நீங்கள் இந்தியாவில் எங்கே வேணால் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். இந்த ஜாப்க்கும் ப்ரொபேஷன் பீரியட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ்ட் கேண்டிடேட்ஸ்க்கு 1 year ப்ரொபேஷன் பீரியடும், ஃப்ரெஷர்ஸ்க்கு 2 years ப்ரொபேஷன் பீரியடும் கொடுத்துருக்காங்க. பட் பயப்பட வேண்டாம், இது ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிக்கு தான். உங்களோட ஸ்கில் அண்ட் டெவலப்மெண்ட்டை பார்க்குறதுக்கு தான் இந்த ப்ரொபேஷன் பீரியட். அதுக்கப்புறம் உங்களோட ஜாப் கன்ஃபார்ம் ஆயிரும். நெக்ஸ்ட், நம்ம செலெக்ஷன் ப்ராசஸை பற்றி பார்ப்போம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரே ஒரு இன்டர்வியூ மூலியமாக தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸோட அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபர்ஸ்ட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா உங்களை மட்டும்தான் பர்சனல் இன்டர்வியூக்கு அவங்க கூப்பிடுவாங்க. அண்ட் பர்சனல் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆஃப்லைன் மோடில் தான் இருக்கும், ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூவாக தான் இருக்கும். இந்த இன்டர்வியூவில் அதிகமாக ஸ்கோர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு தான் வேலை கொடுப்போம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த இன்டர்வியூக்கான வென்யூஸ் எங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்ளை பண்ணுற எல்லா கேண்டிடேட்ஸும் சென்னையில் போய் தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட், இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் 2 பேர்த்துக்குமே தனித்தனியாக அப்ளை லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த 2 அப்ளை லிங்க்குமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் காமெண்ட்லையும் பின் பண்ணியிருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. அந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் நார்மலாக எல்லா பேங்க் சைட்லேருந்து கேட்குற ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பேங்க் சைட்லேருந்து உங்களுக்கு மெயில் மூலியமாவோ இல்லை டெக்ஸ்ட் மூலியமாவோ உங்களுக்கு அடுத்த ப்ராசஸ் பற்றி உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. நெக்ஸ்ட், இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே அனெக்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிளர் காலம் கொடுத்துருக்காங்க. அதில் எந்தெந்த ரோலுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்படுது அண்ட் கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்னு நம்புகிறேன். அண்ட் நீங்களும் இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிளாக இருக்கிற கேண்டிடேட்ஸ் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க.
உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் பர்சனலி எங்ககிட்ட நீங்கள் பேசணும் அப்படின்னா எங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் டிஎம் பண்ணலாம். எங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் டிஎம் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஜாப் அலர்ட் வீடியோஸ் உங்களுக்கு டெய்லியும் அப்டேட் ஆகணும் அப்படின்னா எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக அப்டேட் ஆகும். ஸோ நான் நாளைக்கு உங்களை இன்னொரு நோட்டிஃபிகேஷனோட மீட் பண்ணுற வரைக்கும் திஸ் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பிரஸ் டி அண்ட் சைனிங் ஆஃப். ஸ்டே ஸ்ட்ராங்.